கோடிங்க்கும் ப்ரோக்ராமிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம கிட்ட இருக்கிற லாஜிக்கை கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லாங்குவேஜுக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் கோடிங். அது பைத்தன், ஜாவா, C++ மாதிரி எந்த லாங்குவேஜாக வேணாலும் இருக்கலாம். கோடிங்கோட பிரைமரி ஃபோக்கஸே ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இல்லைனா ஃபங்க்ஷனாலிட்டியில் ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தான் கோடிங். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது இல்லைனா ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு பேர் தான் கோடிங்னு சொல்லுவாங்க. கோடிங்கோட மெயின் ஸ்கில்லே நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதோட சின்டாக்ஸ், பேசிக் அல்காரிதம், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இது இருந்தாலே நீங்க கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்க 2 நம்பர் ஆட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இங்க 2 நம்பரை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற லாஜிக்கு பைத்தன் ஃபங்க்ஷன் ஒன்று ரைட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் கோடிங். ப்ரோக்ராமிங்னா ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் எண்ட் டு எண்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கோடிங் மட்டும் இல்லாம ப்ராப்ளம் சால்விங், அல்காரிதம்ஸ் டிசைன் பண்றது, அப்புறம் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது, இப்படி எல்லாமே சேர்ந்தது தான் ப்ரோக்ராமிங். அது மட்டும் இல்லாம சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும்னு பிளான் பண்றது, கோட் ஆப்டிமைஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, கோட் மேனேஜ் பண்றது, கோட் டெஸ்ட் பண்றது அப்படின்னு நிறைய டாஸ்க் இருக்கு. ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு கோடிங் என்விரான்மெண்ட் மட்டும் இல்லாம கிட் மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஜீரா மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் டெஸ்டிங் ஃப்ரேம்வொர்க் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கில்ஸ்னு பார்த்தோம்னா லாஜிக்கல் திங்கிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் மற்றும் டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப முக்கியமா நீங்க கத்துக்க வேண்டிய ஸ்கில்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா கோடிங் ப்ரோக்ராமிங்கோட ஒரு சப்செட் தான். இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.